Dear friends, welcome back to Nurses Profile Channel. நீங்கள் GNM of Nursing complete பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. 2025-26 அகாடமிக் இயர்க்கான போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் புதுசாக நமக்கு ஒரு 11 கோர்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் உள்ள அகாடமிக் இயருக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச நேரத்தில் நமக்கு போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே மாதிரி நமக்கு சென்னையிலையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் த ஜிஓ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து 11 நியூ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன். இந்த கோர்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் நர்சிங் சர்வீஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் சென்னையிலையும், அதே மாதிரி 6 நியூ போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் ஜெரண்டாலஜி நர்சிங்கில் 20 சீட் இருக்குது. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் ஹெமட்டாலஜி நர்சிங்கில் 10 சீட்டு, ஆன்கலாஜி நர்சிங்க்கு 20 சீட்டு, பாலியேட்டிவ் கேருக்கு வந்து 20 சீட்டு, கார்டியோ தொராசிக் ஸ்பெஷாலிட்டி நர்சிங்க்கு 20 சீட்டு, பர்ன்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அண்ட் ஸ்பெஷாலிட்டியில் ஒரு 20 சீட் இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தோபெடிக் ரீஹாபிலிட்டேஷனில் வந்து 20 சீட்டு, பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி நர்சிங்கில் ஒரு 20 சீட்டு, தென் எமர்ஜென்சி டிசாஸ்டர் அண்ட் ஸ்பெஷாலிட்டி நர்சிங்கில் ஒரு 20 சீட்டு, ஆப்ரேஷன் ரூம் நர்சிங்கில் ஒரு 20 சீட்டு, போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியூராலஜி நர்சிங்கில் ஒரு 20 சீட்டு. இது இவ்வளவும் நமக்கு வந்து சென்னையில் இருக்குது. அதே மாதிரி மதுரையை பொறுத்தவரையில் அதே மாதிரி ஜெரண்டாலஜி நர்சிங், ஆன்கோலாஜி நர்சிங், பாலியேட்டிவ் கேர் நர்சிங், டிப்ளமோ இன் பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி நர்சிங், எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அதே மாதிரி நியோனேட்டல் நர்சிங் 20 சீட். ஸோ டோட்டலாக இவ்வளவு கோர்சஸ்க்கு வந்து இப்போ புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி டைமில் முடிஞ்ச அளவு உங்கள் கூட GNM ஆஃப் நர்சிங் படித்தவங்களோ இல்லைனா நீங்கள் ஏதாவது நர்சிங் குரூப்லேயோ இருக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சீட்ஸு எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னு 2 பேருக்கு டிவைட் பண்ணுறாங்க. சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னால் யாருன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து சர்வீஸ் கேண்டிடேட். நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இல்லாமல் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். இதில் 75% சீட்டை வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் 25% சீட்டை என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் GNM ஆஃப் நர்சிங் டிப்ளமோ இன் நர்சிங் நீங்கள் முடித்து RN அப்படிங்கிற சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஆர் எனி அதர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். பட் உங்களோட நேட்டிவ் வந்து நீங்கள் தமிழ்நாடு பர்சனாக இருக்கணும். சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 1 or 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபைலை நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதிலிருந்து எடுத்து இதில் டீட்டெயில்டாக படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் டெம்ப்ரவரி போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒரு போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்க இல்லைனா அட்மிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 21/11/2025. ஸோ நமக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் இதில் உங்களோட மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பேசிக்காக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்களோ அது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி என்ன செய்யணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கிளிக் ஹியர் ஆன்லைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், GNM ஆஃப் நர்சிங் முடித்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட கவர்மெண்ட்டில் இவ்வளவு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுங்க. GNM ஆஃப் நர்சிங் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இவ்வளோ கோர்சஸ் நம்மளோட கவர்மெண்ட் செக்டாரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபாஸ்ட்டாக என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நம்மளோட சேனலை என்ன செய்யுங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.